السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسولك نبينا خاتم النبيين وأصحابه الطاهرين وآله وصحبه كلهم أجمعين، أما بعد. قد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن اليد العليا أفضل من اليد السفلى، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவர் மீது உரித்தானது. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை மிகுந்த கண்ணியத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கிறார். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை, மனிதர்களை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம். இன்னொரு வசனத்தில் லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகாக படைத்திருக்கிறோம், உறுதியாக படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கண்ணியத்தை, சிறப்பை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார். மிகுந்த சங்கையாக கண்ணியமாக படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இந்த கண்ணியத்தையும் சங்கையையும் இறுதி வரைக்கும் இழக்காமல் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லும். அதில் ஒன்று, எந்த காலத்திலையும் நம்முடைய சுயமரியாதையை நாம் இழந்து விடக்கூடாது. நம்முடைய கண்ணியத்தை பாழ்படுத்துகின்ற, கண்ணியத்தை இழக்க செய்கின்ற செயலில் ஒன்று என்னன்னா சுயமரியாதையை விட்டு கொடுப்பது. நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் தன்மானத்தோடு நம் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரும். ஏன்னா சுயமரியாதையோடு இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போதுதான் அந்த வாழ்க்கை எல்லா மக்களாலும் ஒரு கண்ணியத்தோடு நம்முடைய வாழ்க்கை பார்க்கப்படும். சுயமரியாதையை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, நம்மை பார்த்து ஏளனமாக நினைப்பார்கள். இதையெல்லாம் தவிர்த்து எந்த ஒரு கட்டத்திலேயும் நம்முடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளில் நமக்கு ஆழமாக பதிவு செய்து தருவார்கள். வரலாற்றில் ஒரு நிகழ்வு வருகிறது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம், ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை நடக்கிறது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. அதுவரைக்கும் கொஞ்சம் போர்களும் சண்டை சச்சரவுகளும் கொஞ்சம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை போல இருந்த இரண்டு தரப்பருடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் சரி, எதிரிகளுடைய வாழ்க்கையும் சரி, கொஞ்சம் அப்படியே ஒரு எல்லாமே ஸ்டாப் ஆகி கொஞ்சம் மூச்சு விடுகின்ற தருணம் போல இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் நாம் வரலாறுகளில் படித்திருக்கிறோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தார்கள். மறுபக்கம் குறைஷிகள் தங்களுடைய வியாபாரத்தை இவ்வளவு காலம் போர்களினாலும் பல பிரச்சனைகளினாலும் கொஞ்சம் முடங்கி போயிருந்த அந்த வியாபாரத்தை புதுப்பிப்பதற்காக பல நாடுகளுக்கு பயணம் செல்கிறார்கள். அப்படி சென்ற குழுவிலே ஒன்று அபூ சுஃபியான். அன்று வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அந்த தருணத்திலே சிரியாவை நோக்கி ஒட்டகங்களோடு வியாபாரத்திற்காக செல்கிறார்கள்.
அந்த வியாபாரத்துக்கு சென்றிருந்த நேரத்தில் ரோம் நாட்டினுடைய மன்னர் ஹெர்குலிஸ் மக்காவிலிருந்து இந்த மாதிரி குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்திற்காக வந்திருக்கிறாங்க, சிரியாவில் இருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்த போது ஆள் அனுப்புனாங்க. உங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, அதனால் நீங்கள் அரசவைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியான் அவர்களுக்கு தகவல் போகிறது. வந்தார். எல்லா அமைச்சர்களும் ஒன்று கூடியிருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் எல்லாம் அந்த அவையில் இருக்கிறார்கள். ஹெர்குலிஸ் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மொழிபெயர்ப்பாளர் நியமிக்கப்படுகிறார். இவங்க பாஷை வேற அவங்க பாஷை வேறங்கிறனால பேசுகின்றது எல்லாம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மன்னர் சொல்வதை மொழிபெயர்த்து அபூ சுஃபியான் இடத்திலே சொல்வதற்கும், அபூ சுஃபியான் சொல்வதை மொழிபெயர்த்து மன்னரிடத்திலே தெளிவாக சொல்லுவதற்கும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் நியமிக்கப்படுகிறார். முதல்ல நிபந்தனை விதிச்சாரு ஹெர்குலிஸ், உண்மையை மட்டும்தான் பேசணும். ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்வதிலே பொய் இருக்கிறது என்று தெரிந்தால் அதற்கான தண்டனையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ முதல் கேள்வி கேட்குறாங்க, உங்களில் இருந்து ஒருத்தர் அல்லாஹுவின் தூதர் என்று சொல்லி இருக்கிறார், அவரை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அவர் யார்? எந்த குலத்தை சார்ந்தவர்? அவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிற அந்த இந்த ஹதீஸ், அது பல்வேறு விஷயங்கள் ஹெர்குலிஸ் கேள்வி கேட்கின்ற போது அபூ சுஃபியான் எல்லாம் பதில் சொல்றாரு. அவர் எங்களுடைய குலத்தை சார்ந்தவர் தான், தாழ்ந்த மனிதர்லாம் எல்லாம் உயர்ந்த குலத்தவர், நபித்துவத்துக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி ஒரு நாளும் அவர் பொய் பேசியதில்லை அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த எல்லா தகவல்களையும் உண்மையாக சொல்லுகிறார். கடைசியா அந்த ஹெர்குலிஸ் கேட்கிறாரு, மாதா யஅமுருக்கும், முஹம்மத் என்ன உங்களிடத்தில் எதை செய்ய சொல்லி சொல்றார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். அபூ சுஃபியான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னஹு யஅமுருக்கும் பிஸ்ஸலா, நாங்கள்லாம் தொழுக வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் அவர் அழைப்பு விடுக்கிறார். அப்புறம் வேற என்ன சொல்றாரு, வஸ்ஸிதுகு வல் இஃபாஃப், உண்மையை பேசணும், வல் அஃபாஃப், எப்போதும் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்று எங்கள் மக்களுக்கு அவர் கற்றுத் தருகிறார். அது மட்டுமல்ல, வல் வஃபாஉ பில் அஹ்த், என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் ஒப்பந்தம் செஞ்சாலும் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி முஹம்மது எங்களுக்கு கட்டளையிடுகின்றார், உறவுகளை பேண சொல்லி எங்களுக்கு சொல்லுகிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி, ஆரம்ப காலகட்டத்திலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும், தன்மானத்தோடு வாழ வேண்டும், எப்பொழுதும் சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழக்கக்கூடாது என்பதை சஹாபாக்களுடைய மனதிலே ஆழமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எதிரிகளுக்கு கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லிய செய்தி அவர்கள் உள்ளத்திலே பதிந்ததின் வெளிப்பாடுதான் ஒரு மன்னனிடத்திலே கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர் சுயமரியாதையோடு வாழ சொல்லி கற்றுத்தருகிறார் என்ற செய்தியை சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா, நாம் எப்பொழுதும் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் முழுக்க தம் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுக் கொடுக்க கூடாது. இஸ்லாம் நம்முடைய சுயமரியாதை, நம்முடைய மானத்திற்கு கண்ணியம் ஒரு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை நாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். நம் மானத்திற்கு ஒரு இழுக்கு வருகிறது என்று சொன்னால் அது நம்முடைய தன்மானத்திற்கும் நம்முடைய சுயமரியாதைக்கும் இழுக்கு, அதற்காக எதிர்த்து கூட போராட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள், அன்சாரி பெருமக்கள், யா ரசூலல்லாஹ் கஷ்டமாக இருக்குது, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாக பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணம் என்னன்னா, தன்னிடத்தில் எவ்வளவு இருந்தாலும் யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவாங்க. தன்னிடத்தில் எதுவுமே இல்லைங்கும் போது தான் அதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடுகளை பண்ணுவார்கள். இப்படி வந்து அன்சாரிகள் கேட்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். இன்னமும் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
இதுக்கு மேலே எங்கிட்ட பொருள் இல்லை. என்னிடத்தில் எது வந்தாலும் சரி, மாயக்குன் இந்தி மின கைரின் இல்லா அத்தஹிருஹு அன்கும், என்னிட்ட எது வந்தாலும் அதை நான் சேமித்து வைக்கிறதில்லை, உங்களுக்காக நான் கொடுத்து விடுவேன். எப்பொழுதும் என்னுடைய பண்பு அது அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மையஸ்தஃபிஃப், யார் சுயமரியாதையோடு இருக்கிறார்களோ, சன்மானத்தோடு வாழ்கிறார்களோ, யுஃபஹுல்லாஹ், அவரை அல்லாஹ் தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் இறுதி வரைக்கும் வாழ வைப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போவுமே நம்ம தன்மானத்தோடு வாழணும், சுயமரியாதையோடு வாழணும்னு ஒரு உறுதியோடு இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது, நம்முடைய எண்ணம் இது உயர்வாக இருக்கின்ற போது அதை அல்லாஹ் நம் வாழ்வில் பிரதிபலிக்க செய்வான். எப்போதும் நம் தன்மானத்தை இழக்கின்ற செயல்களில் அல்லாஹ் நம்மை கொண்டு போய் நிறுத்த மாட்டான். நம்ம சுயமரியாதை கெட்டு போகின்ற இடத்தில் கொண்டு போய் அல்லாஹ் நம்மை விட மாட்டான். எப்பொழுதும் நாம் அந்த எண்ணத்தோடு வாழுகின்ற போது அதை அல்லாஹ் நம் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்வான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்போ என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் முதல்ல நம்ம கேட்க வேண்டிய இடம் அல்லாஹ்விடத்தில் தான். அந்த ஹதீஸிலே தொடர்ந்து சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் யஸ்தஇன் யுஅனிஹுல்லாஹ், யார் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறார்களோ, பிறரிடத்தில் தேவையாகாமல் அல்லாஹ்விடத்தில் மட்டும் அவர்களுடைய கரம் ஏந்தப்படுகின்றதோ, அவர்களை அல்லாஹ் இறுதி வரைக்கும் யாரிடத்திலும் கையேந்தாமல் வைப்பான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மை இறுதி வரைக்கும் அப்படியே ஆக்குவானாக. எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலேயும் எந்த நிலையிலேயும் கையேந்தாமல் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒரு தேவை வருகின்ற போது அந்த தேவைக்காக ரப்பிடத்தில் நீங்கள் முறையிடுங்கள், அந்த ரப்பு உங்களுக்கு உதவி செய்வான். அந்த உதவி உங்களுக்கு குறைவாக தெரியும், ஆனால் அதை பொறுத்து கொள்ளுங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள், அதிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. வாழ்க்கையில் மனிதனுக்கு எல்லா நேரங்களிலும் இன்னல்கள், துன்பங்களும், சோதனைகளும் என்பது அடுத்தடுத்து ஒன்று முடிவதற்கு முன்னால் அடுத்து இன்னொன்று ஆரம்பமாகும் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ். அப்போ வருகின்ற சோதனைகளையும் இன்னல்களிலும் நாம் மனம் தளர்ந்து விடாமல் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி சுயமரியாதையை இழந்து தன்மானத்தை இழந்து பிறரிடத்தில் நாம் எப்போதும் கையேந்த கூடாது என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், கஷ்டத்திற்காக கையேந்துபவர்களை விட்டு விடுங்கள். அதுவே பொழப்பாக வைத்து மானத்தை விற்று யாசகம் கேட்பவர்கள், பிறரிடத்திலே உதவி தேடுபவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவர்கள் சிறந்தவர்கள் அல்ல என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்னைக்கு அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைச்சிட்டு அவங்க உதவி செய்வாங்க, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இவர் உதவி செய்வார், இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்ட்டு அவருடைய வாசலை போய் தட்டுகிறோமோ, அந்த வாசலை அல்லாஹ் நல்லா திறந்து விட்டுருவோம். இதை நம்ம எப்பவும் புரிஞ்சுக்கிறோம். எனக்கு அல்லாஹ் உதவி செய்வான், ஏதாவது ஒரு புறத்தில் இருந்து எனக்கு இறைவனிடத்திலிருந்து உதவி வரும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோடு தன்மானத்தோடு யாரிடத்தையும் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்தோம்னா அதற்கான வாசலை அல்லாஹ் திறந்து விடுவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருத்தர் காலையில் எந்திரிச்சனை கயிறை எடுத்து முடிந்து கொண்டு காட்டிற்கு விறகு வெட்டுவதற்காக செல்கிறார். போய் விறகெல்லாம் வெட்டி அந்த கயிற்றில் கட்டி தன் முதுகிலே தூக்கி போட்டுக்கொண்டு சந்தைக்கு மக்களிடத்திலே அந்த விறகை விற்று தன் பிழப்பை நடத்துகின்ற மனிதர் சிறந்தவர் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்கிட்டையும் போய் காசு கேட்காத, கையேந்தாத, உழைத்து உண்ணுவதுதான் தன்மானம், சுயமரியாதை என்று சொல்கிறாங்க. யாருடைய காசையும் அபகரிக்காதீர்கள், மோசடி செய்யாதீர்கள். எந்த இடத்தில் வேலை செய்தாலும் உண்மையாக வேலை செய்யுங்கள். யாருடைய பணம் காசுகளுக்கும் நீங்கள் ஆசைப்படாதீர்கள், உழைத்து வாழுங்கள். அது தன்மானம், சுயமரியாதை என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு காட்டிலே போய் விறகு வெட்டி அந்த விறகை கொண்டு மக்களிடத்திலே விற்று நீ சம்பாதிக்கின்ற பணம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் தான் நாம் நம்மிடத்தில் அதிகமாக நாம் கேட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன யதுல் உல்யா ஃபஇன்ன யதுல் உல்யா அஃதலு மின் யதிஸ் சுஃபுலா. கொடுக்கிற கைதான் சிறந்தது வாங்குகின்ற கையை விட அப்படின்னு அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
2 செய்தி இருக்குது. எப்பவுமே நீ வாங்குபவனாக இருக்காதே, கொடுப்பவனாக இரு, உழைப்பவனாக இரு அப்படிங்கிற 2 செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் இந்த உலகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் சொல்லி தர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தன் வாசல்ல போய் நின்று எனக்கு கஷ்டமாயிருச்சு நீங்க உதவி செய்யுங்க நீ கேட்கறத விட என்னுடைய வியர்வையை சிந்தி காட்டிலே விறகு வெட்டி முதுகிலே சுமந்து கொண்டு விற்பது சிறந்தது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிறவன் அதை கேவலமா நினைச்சிட்டு போறான். பார்க்கிறவனுக்கு அந்த தொழில் கேவலமாக இருந்தாலும் சரி, ஆனால் அதிலே உன் தன்மானமும் சுயமரியாதையும் அடங்கி இருக்கிறது என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. சஹாபாக்கள் இதை பின்பற்றினார்கள், உயர்ந்த இடத்துக்கு போனார்கள். மக்கெல்லாம் தெரியும், அதிகம் நாம் கேள்விப்பட்ட செய்திதான், தலைப்போடு ஒட்டி வருவதால் உங்களிடத்தில் நினைவூட்டுகிறேன். மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத்து செஞ்சு போனாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இணைத்து விட்டார்கள். அன்சாரிகளையும் முஹாஜிர் என்று சொல்லப்படக்கூடிய மக்காவினுடைய அந்த சஹாபாக்களை இணைச்சு இவர்கள் வாழ்வாதாரத்திற்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்னொரு அன்சாரி சஹாபியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாயின் பண்ணி விடுறாங்க. சஅத் இப்னு ரபீஆ அப்படின்னு சொல்லி அந்த அன்சாரி சஹாபிக்கு பேர். நல்ல செல்வந்தர், அன்றைய மதினாவாசிகளில் செல்வந்தராக வாழ்ந்தவர். அவர் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னார், எந்த உதவியும் எனக்கு உங்களிடத்திலிருந்து வேண்டாம், உங்களிடத்திலிருந்து எந்த உதவியும் எனக்கு வேண்டாம், ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, சந்தைக்கு போகிற வழியை காட்டுங்க, வியாபாரம் செய்வதற்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்ற அந்த இடத்தை காட்டுங்கள், அந்த இடத்தை மட்டும் நீங்கள் காட்டிட்டா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபிக்கு துஆவும் செய்தார்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதத்திலேயும் உங்கள் உடைமைகளிலேயும் உங்கள் பொருளாதாரத்திலேயும் பரக்கத்து செய்வானாக அப்படின்னு அவருக்கு துஆவை செஞ்சுட்டு கடைவீதிக்கு போய் வியாபாரம் செய்து பின்னாட்களில் மிக பெரும் செல்வந்தராக இருந்தார்கள், மிக பெரும் செல்வந்தராக வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஆயிஷா அம்மா அவர்களுடைய காலத்தில் திடீரென்று அந்த மதினாவினுடைய தெருக்களில் புழுதி பரவுகிறது, ஒரு பெரிய படை வருவது போன்ற சத்தம் கேட்குது. இந்த குதிரைகள் ஒரு 4-5 குதிரைகள் நடந்து வந்தால் அந்த டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குமல்ல, அந்த மாதிரி ஒட்டகங்கள் நடந்து வருகின்ற அந்த சப்தம், அந்த ஒட்டகங்கள் காலடி எடுத்து வைக்கின்ற அந்த தூசிகள் எல்லாம் பறக்கிறது. என்னவென்று விசாரித்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்தை முடித்து விட்டு வருகிறார்கள். மதினாவிற்கு உள்ளே ஒரு ஒட்டகம் நுழைகிறது. அந்த எல்லையினுடைய கடைசி வரைக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னுடைய வியாபாரனுடைய பொருட்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சுயமரியாதையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்கின்ற போது, ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று அவரே மனமோந்து வந்தாலும் சரி, யாரிடத்திலும் நான் கையேந்த மாட்டேன், சுயமரியாதையோடு இந்த உலகத்தில் வாழ்வேன் என்ற அந்த உறுதியோடு இந்த உலகத்தில் இருந்தோன்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் சரி அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பான். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், கஷ்டமாக இருக்கு, ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹக்கீமு, நீ பார்க்குற இந்த காசு பணம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே நல்ல ஜோடனையாக இருக்கும், அழகாக இருக்கும், இந்த செல்வ செழிப்பெல்லாம் உன்னை மயக்கும். ஆனால் என்னைக்கு போதும் என்ற மனம் உன்னிடத்தில் வருகிறதோ அன்னைக்கு தான் நீ பெரிய பணக்காரன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை கொடுத்தாங்க, வாங்கிட்டாரு. 2வது தடவை கேட்டாங்க, 2வது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, வாங்கிட்டாரு. 3வது தடவையும் கேட்டாரு.
3வது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அவர் திரும்ப திரும்ப கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னைக்கு கொடுக்கறதை வச்சு நம்ம வாழ்க்கையில இருக்கிறத வச்சு போதும்னு வாழ ஆரம்பிக்கிறோமோ அந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும், அதிலே பரக்கத்து இருக்கும். பத்தல இன்னும் பத்தல பேராசை அப்படின்னு நினைச்சு இன்னும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நீ நினைத்து அதற்கான கையேந்துதலும் பிற வழிகளையும் நீ தேடுகின்ற போது உன் பேராசை வாழ்க்கை முழுக்க தீராதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அப்படித்தானே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நல்லா சம்பாதிக்கிறோம், மாதம் 20, 25,000 அவரவருடைய படிப்புகளுக்கும் வேலைகளுக்கும் ஏற்ப சம்பாதிக்கிறோம். அதை வைத்து ஒரு தன்மானமாக போதும் என்ற நிலையில் வாழ்றதுக்கு இன்னைக்கு மக்கள் கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. டிவி வேணும், ஆனால் சம்பாதிக்கிற காசில் அதை வாங்க முடியல. கூப்பிட்றான், வா மாதம் மாதம் ஒரு கட்டு வாங்கி உள்ளே வரும். காரு வேணும், அது வாங்கிறதுக்கு காசு இல்லை, வா இஎம்ஐயில் தரேன்னு கூப்பிட்டு கடனை அள்ளி கொடுக்குறான், வாங்கி வச்சுக்கிறோம். எல்லாம் குமிஞ்சு போனதுக்கப்புறம் கடன் கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிட்டான்னு நியூஸில் பார்த்தோம். இந்த வாழ்க்கை வேண்டாம் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருப்பதை வைத்து போதும் என்ற மனத்தோடு நீங்கள் வாழுகின்ற போது எதுவும் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், பரக்கத்தாக இருக்கும். அல்லாஹ் மென்மேலும் உங்களை நிம்மதியின் பக்கமும் தான் அந்த வாழ்க்கையை கொண்டு செல்வான். இது பத்தாது அது பத்தாது, அவன் அதை வாங்கிட்டான் இவன் இதை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி தன்மானத்தை இழந்து பிறரிடத்தில் கையேந்தி கடன்படுவதற்கு நாம் தயாராகிவிட்டால் அந்த வாசல் திறந்துவிடும், வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லித் தர்றாங்க. அந்த சஹாபி இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் மௌத்து வரைக்கும் யார்ட்டையும் கையாண்டது. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் வஃபாத்து, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபா. கூப்பிட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹக்கீம் இப்னு ஹிஸாமை, வாங்க இங்க ஏதாவது காசு வேணுமா? அரசாங்க கருவூலத்திலிருந்து தர்றேன் கலீஃபாங்கிற முறையில். வேண்டான்ட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அன்றைக்கு நான் வாக்கு கொடுத்தேன், இனிமேல் என் வாழ்க்கையில் எதற்காகவும் யாரிடத்திலேயும் நான் கையேந்த மாட்டேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். அதே தன்மானம் சுயமரியாதை இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது, தயவு செய்து மன்னிச்சுக்கிறங்க, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதோடு முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூப்பிடுகிறார்கள், வாங்க ஏதாவது உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு ஏதாவது நான் தர வேண்டுமா? நான் தரக்கூடியது ஒரு முஸ்லிமுக்கு தர வேண்டிய அரசு கசானாவில் இருந்து குடிமக்களுக்கு தர வேண்டிய உரிமையைத்தான் நான் கேட்கிறேன். ஒரு அரசு ஆளுகின்ற அரசிற்கு அது கடமைதான். குடிமக்களுக்கு அவர்களுக்கு தேவையான உரிமைகளை செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது கலீஃபாவாகி எனக்கு இருக்கிறது. அந்த முறையிலே உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், ஏதாவது வேணுமா அப்படின்னப்போ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூத்து வரைக்கும் அவர்கள் தன்னிறைவோடும் சுயமரியாதையோடும் வாழ்ந்தார்கள் என்று வரலாறுகளில் பார்க்குறோம்னா, எந்த ஒரு காலகட்டம் நமக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் நம் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்க கூடாது என்பதை நமக்கு பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருவார். நம்முடைய உரிமைக்கும் தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதிர்த்து போராடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணத்தை ஒருத்தன் அபகரிக்கிறான், அநியாயமாக பிடுங்கிறதுக்கு வர்றான், அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உன் பொருளை அவன்கிட்ட கொடுக்காத, ஃபலா துஅதீஹி மாலக், உன் பொருளை கொடுக்கக்கூடாது, பாதுகாத்துக்கோ அப்படின்னாங்க. யா ரசூலல்லாஹ், அவன் அடிக்க வர்றான், அப்போ நான் என்ன செய்யறது? அவன் என் பொருளை பிடுங்குகிறதுக்காக வருகிறான், தரவில்லை என்று சொன்னால் அவன் அடிப்பான், என்னிடத்துல சண்டை போடுவான், அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவன் உன்னிடத்திலே சண்டை போட்டான் அப்படின்னு சொன்னா நீயும் சண்டை போடுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா பொருள் என்பது உன்னுடைய தன்மானம், பொருளாதாரம் என்பது உனக்கு அல்லாஹ் வழங்கிய சுயமரியாதை, அதை நீ விட்டுக் கொடுக்க கூடாது. அவன் அநியாயமாக உன்னிடத்தில் அபகரிப்பதற்கு வருகின்ற நேரத்தில் அவன் சண்டைக்கு வந்தால் நீயும் எதிர்த்து நில் அப்படின்னாங்க. உடனே அவரு யார் ரசூலல்லாஹ், நான் பலகீனமானவனாக இருந்து அவன் பலசாலியா இருந்து இந்த சண்டையில் என்ன அவன் கொலை பண்ணிட்டா அப்படின்னு கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅன்த ஷஹீது, அப்போ நீ ஒரு மார்க்க போராளி அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்மானத்திற்காக, சுயமரியாதைக்காக, தன் பொருளாதாரத்திற்காக ஒருவன் போரிட்டு இறந்து போகின்றான், சண்டை போட்டு இறந்து போகின்றான் என்று சொன்னால் பொருளை இழந்தவன் ஷஹீத் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு அடுத்து இன்னொரு கேள்வி வருது, சரி விடுங்க, நானும் அவனும் சண்டை போடுறோம், நான் பலமானவனாக இருக்கிறேன், அவன் பலகீனமானவனாக இருக்கிறான், இப்பொழுது என் கை உயர்ந்து நான் அடித்த அடியில் அவன் மரணித்து போய்விட்டான், இப்ப என்ன? நல்ல கேள்விதானே. ரெண்டு புறத்திற்கான கேள்வியும் சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், எவன் செத்து போனானா அவன் நரகத்துக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. நீ சொர்க்கவாதி, நீ அடித்து அவன் மரணித்தவன், இறந்து போனவன் அவன் நரகம், ஏனென்றால் அவன்தான் அநியாயமாக உன்னிடத்திலே பொருளை வாங்குவதற்கு வந்தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுயமரியாதையும் தன்மையும் இழப்பதற்கு சூழ்நிலை வருகின்ற போது நம் உரிமையை மீட்பதற்கு போராடுவதற்கும் தயங்கக்கூடாது என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. அதனால ஒரு ஹதீஸ் நம்ம அதிகமாக கேட்போம் இல்லை, ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத், அல்லாஹுவின் பாதையில் நாம் போரிடுவதிலேயே மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த போர் அப்படிங்கிறது அநியாயக்கார அரசனுக்கு முன்னால போர் செய்யறதுன்னு ஏன் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவன் நம்முடைய தன்மானத்தையும் உரிமையையும் அவன் தடுக்கின்றான், பிடுங்குகின்றான். அதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் யாருக்கும் முன்னாலும் மண்டியிட வேண்டிய தேவையில்லை, அல்லாஹ்விற்கு முன்னால் மண்டியிட வேண்டும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் வருகிறது, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் மஞ்சலச இலா வலியின், ஒரு பணக்காரரிடத்திலே போய், ஒரு பணக்காரன் செல்வந்தரிடத்திலே போய் தன்னுடைய சுயமரியாதையை இழந்துவிட்டு தன்மானத்தை இழந்துவிட்டு, ஹதீஸில் இப்படியே வருது, இந்த உலகத்திற்காக வேண்டி, உலக ஆதாயத்திற்காக வேண்டி அந்த செல்வந்தருக்கு முன்னால் அவர் மண்டியிட்டு விட்டார் என்று சொன்னால், தன் சுயமரியாதை இழந்து விட்டார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவருடைய மார்க்கத்தில் 1/3 போயிருச்சுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். ஒரு கூட்டத்தை போய் காசு வேணுங்கிறதுக்காக வேண்டி, நம் தேவையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக வேண்டி மண்டியிட்டு ஒரு செல்வந்தருக்கு முன்னால் தலைகுனிந்து நாம் நின்று விட்டால் உங்களுடைய தீனில் 1/3 போயிருச்சுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் தஹலன் நார், அவர் நரகத்திற்கு போயிடுவார்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிலைமை எந்த ஒரு காலத்திலேயும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, ரப்பிடத்தில் முறையிடுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வார். அந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்மகிட்ட குறைஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம துவா செஞ்சால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யலைங்கிற எண்ணம் நம்ம அதிகமாக வந்துருச்சு. நம்ம கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா ரப்பு அன்னைக்கு இருந்த அதே ரப்பு தாங்க இன்னைக்கு இருக்கிறான். சஹாபாக்கள் கேட்டாங்க, உடனடியாக துவா கபூல் ஆச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, தாபீன்கள் கேட்டார்கள், பெரும் பெரும் நாதாக்கள் கேட்டாங்க, அப்போவே அவங்களுக்கு கண்ணு முன்னாடி அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு. இப்போ நம்ம கேட்டால் ஏன் தர மாட்டான்? அவர்களிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்மள்கிட்ட குறைஞ்சி போச்சு. கேட்டா அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோடு இன்னைக்கு நம்ம துவா செய்யறது இல்லை. அதனால நமக்கு காரியங்கள் நிறைவேறுவதில்லை. ஆனால் அல்லாஹ் அதே அல்லாஹ் தான்.
எந்த மாற்றமும் கிடையாது. உலகத்தில் நாம் மாறி இருக்கலாம், உலகத்தினுடைய இந்த அமைப்புகள் கட்டமைப்புகள் மாறி இருக்கலாம், நாகரிகம் மாறி இருக்கலாம், ஆனால் ரப்பு நமக்கு எப்போதும் மாறுவதில்லை. அவனிடத்தில் கேட்கின்ற போது தருவான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டாங்க. அந்த துஆக்களில் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கிறேன், வத்துகா தக்குவாவை கேட்கிறேன், வல் இஃபாஃப் பத்தினித்தனம் சுயமரியாதை தன்மானத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன், வல் கினா யாரிடத்திலும் கையேந்தாத அந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் கேட்கிறேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமரியாதையும் தன்மானத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதோடு ஒரு துஆவையும் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் வாழுகின்ற காலம் முழுக்க கண்ணியமான முஸ்லீமாக, சுயமரியாதை உள்ள முஸ்லீமாக, தன்மானத்தோடு நம்மை வாழச் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.